தலைப்பு செய்திகள். மக்களுக்கு மீண்டும் ஒரு சுமை. மின் கட்டணம் உயர்வு ஏப்ரல் 1 முதல் அமல். இலங்கை வம்சாவளியை சேர்ந்த ஆதித்யா ஆனந்தராஜா பிரான்சில் துணை மேஜராக நியமனம். வைத்தியசாலை சேவைகள் முடங்கும் அபாயம். ஈரான் போர், அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்பெயின் அதிரடி முடிவு. ஈரானின் புரட்சிகர காவலர் கடற்படை தளபதி கொல்லப்பட்டார். விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை 10% அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் நுகர்வோர் பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் அடிப்படையில் இம்முறை மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் சதவீதம் மாறுபட்டுள்ளது. இந்த மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கு அமைய 13.56% மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்திற்கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 0 முதல் 30 வரையான அலகுகளுக்கு 4.3% மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. இதற்கமைய 15 ரூபாய் மாதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்படுகின்றது. மாதாந்தம் 45 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 61.91 அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 120 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 91 முதல் 120 அலகுகளுக்கு மின்சார கட்டணம் 7.1% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாத கட்டணம் 420 ரூபாவினால் உயரும். 180 அலகுகளுக்கு மேல் இந்த கட்டத்திற்கு அதிகப்படியான கட்டண உயர்வு அமுல்படுத்தப்பட்டுள்ளதுடன் மின்சார கட்டணம் 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த மின்சார நுகர்வு 180 அலகுகளுக்கு குறைவாக காணப்படும் மதத்தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மின்சார கட்டணத்தை அதிகரிக்காதிருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அதே பிரிவில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு மாத்திரம் 9.6% கட்டண உயர்வை மேற்கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. பிரான்ஸ் பாரிஸ் புறநகர் பகுதியான பெண்டோ கொம்போ நகரின் துணை மேயராக இலங்கை வம்சாவளியை சேர்ந்த 25 வயதுடைய ஆதித்யா ஆனந்தராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை உள்நாட்டு போரினால் வெளியேறிய தமிழ் குடும்பத்தை சேர்ந்த இவரான ஆதித்யா 19 வயதில் நகரசபை உறுப்பினராக தனது பொதுச் சேவை பயணத்தை தொடங்கியுள்ளார். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் துணை மேயராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட இவர் மார்ச் மாதம் 23ஆம் திகதி தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊர்காவற்துறை பகுதியை சேர்ந்த இவருடைய குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2020 முதல் 2026 வரை இளைஞர் விவகாரங்களுக்கான நகரசபை உறுப்பினராக பணியாற்றிய இவர் 11 முதல் 17 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கான திட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மாற்றுத்திறனாளிகளை உட்புகுத்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தார். இந்நிலையில் பெண்டோ கொம்போ நகரின் உள்ளாட்சி நிர்வாகத்திலும் சமூக முன்னேற்றத்திலும் முக்கிய பங்காற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்கவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு குருநாகல் பிளஸர் நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. வாகன பதிவு நடைமுறைகளில் பாரிய முறைகேடுகள் செய்தமை, வாகனங்களில் செஸ் இலக்கங்களை மாற்றி அமைத்து சட்டவிரோத பதிவுகளுக்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அவர் கைது செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர் நேற்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவை பிறப்பித்தார். இந்த பாரிய வாகன மோசடி சம்பவம் தொடர்பில் ஏனைய உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தொடர்ந்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
அரசு சேவையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அநீதியான வைத்திய இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வைத்தியர்களின் இடமாற்றங்கள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் தவறியுள்ளமை இந்த போராட்டத்திற்கான காரணம் என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவிக்கையில், தன்னிச்சையான மற்றும் முறையற்ற இடமாற்றங்கள் காரணமாக வைத்திய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், இது குறித்து அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்விதமான சாதகமான தீர்வுகளும் எட்டப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த அடையாள வேலைநிறுத்தம் காரணமாக செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதும் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட ஏனைய சிகிச்சை பிரிவுகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அவசர சிகிச்சை சேவைகள் மற்றும் அத்தியாவசிய சிகிச்சைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28 முதல் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். பதிலடியாக இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் உள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் அமெரிக்க படைத்தளங்கள் சேதங்களை சந்தித்துள்ளன. அமெரிக்கா தனது போர் விமானங்களை ஸ்பெயினின் ரொட்டோ மற்றும் மொரோன் இராணுவ தளங்களில் நிறுத்தி வைத்திருந்தது. இந்த போர் விமானங்களை கொண்டு ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டமிட்டது. இதற்கு தங்களின் தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு ஸ்பெயின் அனுமதி மறுத்தது. இதனால் அமெரிக்கா ஸ்பெயின் இடையேயான வர்த்தகத்தை முற்றிலும் துண்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம் என்று ஸ்பெயின் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அமெரிக்க விமானங்களுக்காக எங்களது வான் பகுதிகளை மூடிவிட்டோம் என்று ஸ்பெயின் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் பெண் பாதுகாப்பு அமைச்சரான மார்கரிட்டா ரொபல்ஸ் இதை தெரிவித்துள்ளார். இதனால் ஈரானை தாக்க அமெரிக்க போர் விமானங்கள் ஸ்பெயின் வான் பகுதியை கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல் கடந்த பிப்ரவரி மாதம் 28 முதல் ஆரம்பமானது. ஈரானின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. புரட்சிகர காவலர் படையின் கடற்படை தளபதியாக அலிரேசா தங்சிரி இருந்து வந்தார். இவர்தான் ஹார்முஸ் பகுதியிலுள்ள உலக கப்பல் செல்வதை தடுக்கும் பணிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். கடற்படைக்கு வியூகம் வகுத்து கொடுப்பதில் சிறந்து விளங்கி வந்தார். அலிரிசா தங்சிரியை கொன்றுவிட்டோம் என்று கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேல் தெரிவித்தது. ஆனால் இஸ்ரேல் கூற்றுக்கு ஈரான் பதிலளிக்காமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் தங்சிரி கொல்லப்பட்டார் என்று ஈரான் நேற்று ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் புரட்சிகர காவலர் படை கூறுகையில், ஒவ்வொரு வீரரும் தங்சிரி தான். அவர்கள் எதிர்வரும் நாட்களில் மாதங்களில் ஆச்சரியத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்க இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து வடமேற்கு பகுதியில் 530 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பெட்ரோகெமிக்ஸ் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானில் உள்ள செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வரலாற்றில் இன்று 1885 இலங்கையில் தமிழ் சிங்கள இஸ்லாமிய வருடப்பிறப்பு நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டன. 1959 திபெத்தின் 14வது தலாய் லாமா டென்சின் கியாட்சோ எல்லையை கடந்து இந்தியாவினுள் நுழைந்து அரசியல் புகலிட உரிமை கோரினர். 1990 இந்திய அமைதிப்படை ஈழத்திலிருந்து முற்றாக விலக்கப்பட்டது. 1991 ஜோர்ஜியாவில் 99% வாக்காளர்கள் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.